அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே வந்துருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, போச்சம்பள்ளி சந்தைக்கு வந்திருக்கோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் இது. அங்கேருந்து போச்சம்பள்ளி சந்தையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 300 குடும்பங்கள் வசிக்குது. இந்த குடும்பம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, பனை மரத்தில் ஏறி பதனி இறக்கி அதை வந்து பனை வெள்ளமாக காய்ச்சி இங்கேருந்து நிறைய வெளி ஊர்களுக்கு அனுப்பி அதை ஒரு வாழ்வாதாரமாக செஞ்சிட்ருக்காங்க. அது அந்த செய்கிற குடும்பம் பார்த்தீங்கன்னா, அங்கே ஃபோக்கஸ் பண்ணுது அதை இருக்காங்க பற்றியில் அந்த அந்த ஃபேமிலி. அவங்க ஃபேமிலியில் ஒரு 3-4 பேர் இருந்து அதுபோல் இங்கே அங்கங்கே ஒரு 200 வகையான குடும்பங்கள் அங்கங்கே இருந்து இந்த சீசனில் இந்த பதனி இறக்கி அதை வந்து பண வெள்ளமாக மதிப்பு கூட்டி நிறைய மக்களுக்கு வெளியூருக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அவங்க ஒரு கிலோ வந்து 220 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. முன்ன பின்ன ₹1 10 ரூபா 5 ரூபா கம்மி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து இங்கே கலசப்பாக்கம் பாரம்பரிய விதைகள் மையம் சார்பாக இங்கே ஒரு 25 விவசாயிகள் வந்து இங்கே பார்வையிட்டு தேவையான பதநீர் சாப்பிட்டு இங்கே ஒரு குறைஞ்சது இன்னைக்கு மட்டும் ஒரு 25 கிலோ பனை வெல்லங்கள் நம்ம சார்பாக வாங்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு வாங்கி நம்ம 25 கிலோ ஆளுக்கு 1 கிலோ 2 கிலோ வாங்கி எடுத்திருக்கோம். அந்த காட்சி முடிச்சுட்டு இப்போ நாங்கள் இங்கேருந்து நாங்கள் புறப்படுறோம். நன்றி. வயசுலேருந்து நான் பனை ஏறுறீங்க? 18 வயசுலேருந்து. 18 வயசு. ஒரு பனை மரம் தொடங்குறது எப்போண்ணா? எந்த மாசம்னா பதனி இருக்கு? ஜனவரி 5 மேல. ஜனவரி 5 மேல தொடங்கி மே 10 பாத்துக்கலாம் 5 கிலோ வரைக்கும் வரும். அதிகமா வராது, குறைஞ்சிரும் வர வர. ஒரு மரத்துல எத்தனை லிட்டர் கிடைக்கும்? நெல்லா உள்ற மரத்துல 10 லிட்டர் கிடைக்கும். 10 லிட்டர் கிடைக்கும். 10 5 வரைக்கும் கிடைக்குது. ஒரு வேலைக்குங்களா? மொத்தம் ஒரு நாளைக்கு 2 வேலையும் ஏறி விட்டாதான், ஒரு சாயந்தரம் ஏறி விட்டா காலையில இறக்க வரைக்கும். ஆமா. அப்புறம் நான் இப்ப பனைக்கு பனை அந்த சுவை மாறுபடும் இல்லைன்னா அது பதநீர்ல வித்தியாசம். ஆமா, அது வந்து அந்த சுண்ணாம்பு கொஞ்சம் அதிகமா தெளிவார உள்ற துளி விடுறதுல வந்து சுண்ணாம்பு கொஞ்சம் கம்மியாயிரும். அது கம்மியா விடுறதுல வந்து கரெக்டா இருக்கும். ஆமா, அது அதிகமா விடுறதுனால நம்ம சுண்ணாம்பு அதிகமா தேய்க்க முடியாது முட்டியில, அந்த சட்டியில. அதனால அது கொஞ்சம் குறையும். இது மரம் ஏறுறது உங்களுக்கு அது சிரமமா எப்பயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? எல்லாம் சிரமம் தான். இன்னாத்திரா ஏறுறாங்கன்னா இது தீந்தான். ஆமா ஆமா, இன்னாத்துக்கு ஏறுறாங்கன்னா இது என்ன பண்றது? வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு இன்னும் என்ன பண்ணா இன்னும் சிறப்பா இருக்கு? அரசாங்கத்துல சலுகை அது மாதிரி? அரசாங்கத்துல எங்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது. லைசன்ஸ் கொடுக்கறது கூட 500 ரூபாய் கேக்குறாங்க. ஆமா ஆமா. அது சர்டிபிகேட் தர்றாங்களா? இது பில்லு தர்றாங்களா? 500 ரூபாய் பில்லு? அது நம்மளுக்கு லைசன்ஸே கொடுத்துறாங்க ஒரு வருஷத்துக்கு. பதநீர். ஆமா, அதாவது பதனிக்கு மட்டும்தான், கல்லுக்குலாம் கிடையாது. கிடையாது. கல்லு அரசாங்கம் தடை செஞ்சிருக்குது, அதனால பரவாயில்ல. பதனி தராங்க. பதனிக்கு நான் இறக்க போறேன்னு கேட்டா கொடுத்துறாங்க ஒரு வருஷம். திருப்பணும் அடுத்த வருஷத்துக்கு 500 ரூபான்றது இத்தனை மரத்துக்கு இருக்குது. அதெல்லாம் கிடையாது. இல்ல 40 மரமா 35 மரமா அதெல்லாம் கணக்கு இல்ல. மொத்தம் 10 இறக்கலாம், கல்லு கூடாது. எப்படினாலும் செஞ்சுக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதெல்லாம் ஆமா, சுண்ணாம்பு தேய்ச்சாதான் தெளிவா இருக்கும். இல்லைனாக்கா கல்லாயிரும், கெட்டு போயிரும். அப்புறம் கெட்டு போயிட்டா வெள்ளம் வராது. நீங்க டெய்லி பதனி குடிப்பீங்களா? அதெல்லாம் எப்பயோ ஒரு டைம் தான், அதிகமாலாம் குடிக்க மாட்டேங்க. உங்களுக்கு உடலுக்கு ஊட்டச்சத்து வேணும், அதெல்லாம் டெய்லி ஒரு லிட்டர் குடிக்கலாம்ல? அதெல்லாம் நாங்களாம் அதிகமா அதுல குடிச்சு நம்மளுக்கு தான் இதாகி போகுது இல்ல. ஆமா, எப்போ ஒரு டைம் ஆசைப்பட்டா குடிக்கலாம், இல்ல இல்ல. அது குடிச்சா உங்களுக்கு நல்லது தானே? செம்பு தான் சொல்றாங்க, சுண்ணாம்பு இதுன்றா, கால்சியம்ன்றாங்க. நாம குடிக்கும் இல்ல, நம்மளுக்கு அதே போய் இதாகி போகுது, மூஞ்சில அடிச்ச மாதிரி ஆயிருது பாக்கிறதுக்கு. சரிண்ணா, இப்போ பணம் வெள்ளம் விளையுது இல்ல, அதை பத்தி சொல்லுங்க. எத்தனை லிட்டருக்கு எவ்வளவு வெள்ளம் நமக்கு கிடைக்கும் அவுட்புட்? 50 லிட்டர் பால் ஊத்துனா அதாவது 50 லிட்டர் ஊத்தணும்னா 5 கிலோ இல்லைன்னா 6 கிலோ வரும். ஆமா, 10 லிட்டருக்கு 3 கிலோ வரணும். வரதில்ல, கொஞ்சம் சலசலப்பு வந்தாக்க வரதில்ல, இல்லைன்னா 3 கிலோ வருது. 7 கிலோ 5 கிலோ 6 கிலோ. ஆமா, 50 லிட்டர் ஊத்தினா 8 கிலோ இல்லைன்னா 7 கிலோ. 7 கிலோ தான், அதுக்கு மேல இல்ல. 50 லிட்டர். ஆமா, வெள்ளமா விக்கிறது உங்களுக்கு லாபகரமா தெரியுது? லாபகரமா தெரியுது. எங்க நம்ம கிட்ட எடுக்கிறவங்க எடுக்கிறது இல்லையா அந்த மாதிரி. ஆமா. உங்களோட தொடர்பு என்ன கொஞ்சம் பதிவு செய்யுங்க, சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. எங்க விவசாயிங்க கண்டிப்பா பதனி பனை வெள்ளம் தேவைப்படுறவங்க உங்களோட தொடர்பு வந்து மொத்தமா வாங்கிக்குவாங்க. எங்க நம்பர் போன் நம்பர் பாருங்க. நீங்க நேரடி உற்பத்தியாளர் இருந்தால உங்களுக்கு வந்து நேரடியா வாங்குறவங்க நுகர்வோரும் கூட நேரடியாக இது பண்ணா நீங்க
50 ரூபா சேர்த்து கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கோ. நம்மளாம் எந்த இதுல வந்து எந்த பிராடும் கிடையாது. சிவா நீ வந்து வாங்கி எங்களுக்கு நாங்க எங்க குழுல இருந்து நேரடியாக ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வாங்கி அதெல்லாம் வாங்கலாம். அதெல்லாம் யாரும் தடை பண்ண மாட்டாங்க. தேவைன்னா எங்கனாலும் வந்து வாங்கலாம். நாங்க ஒரு இந்த பனை மரத்துல நீங்க ஏறீங்களா, அந்த பனை மரத்துல இருந்து உங்களுக்கு சிறப்பா இதெல்லாம் தெரியும்ல, அதை பத்தி எல்லாம் என்ன சொல்லுங்க. சிறப்பு பனை மரத்தோட சிறப்பா உடல் ரீதியாவும் அதெல்லாம் பனை மரத்தோட சிறப்புன்னா 15 தான். ஆமா. சரிண்ணா, இப்பங்க இங்க இருக்கிற பனை மரத்துல நாங்க அடுத்த தலைமுறைக்கான பனை மரத்தை காண முடியல. அது நீங்க இந்த பனைக்கொட்டை போறீங்களா? பனைக்கொட்டை யாரும் போறதில்ல. அது இருக்கிறதான் போறதுல அடுத்த தலைமுறைக்கு இல்லாத பண்றீங்க. அது போறதில்ல. அதுதான் இப்ப கொஞ்ச நாள் எடுக்கூடாதனால இப்ப இருக்குது. இல்லன்னா நிறைய எடுத்துட்டுக்குவாங்க மரம். இப்ப தடை போடுறதுனாலதான் மரம் இருக்குது. இல்லன்னா எடுத்துட்டுக்குவாங்க. ஆமா ஆமா பனை மரம் இருக்குது. இல்லன்னா எடுத்துட்டுக்குவாங்க, நிறைய எடுத்துட்டுக்குவாங்க. நீங்க பனைக்கொட்டை போடுற பழக்கம்? நாமளும் அதெல்லாம் கிடையாது. நம்ம காட்டுக்காரரு போடலாம். நாங்க காடு இல்ல, நம்ம காடு போறதில்ல. ஒரு ஏக்கரால ஒரு 100 பனை மரம் வச்சுக்கோங்க. ஒரு பனைமரிக்கு 2 பேருக்கு வேலை கிடைக்குமா? 100 மரம் தான் 2 பேர் ஏறலாம். 2 குடும்பம் இப்ப பொழைக்கலாம். 2 குடும்பம் பொழைக்கலாம். இப்ப நீங்க ஒரு நாள் எத்தனை மரம் ஏறீங்க? இப்போதைக்கு வந்து நார்மலா ஏறது வந்து 40 மரம் ஒரு நாளைக்கு. 40 சாயந்தரம். ஆமா, அந்த காலையில 40 ஏறினா திருப்பி சாயந்தரம் 40 ஏறுவாங்க. ஆனா 40 ஏறதில்ல. முடியாது. மரம் குறைஞ்சிருது. அதாவது 2 மரமும் வரும்போது தான் அந்த வரும். ஆமரமும் பொம்மரம் சேருது பத்தியா, அப்பதான் 40 வரும். ஏறவங்க ஏறுறாங்க. இப்ப பொம்மரமே 40 மரம் ஏறுறாங்க. நாம ஏறதில்ல. அவ்வளவுதான். 20 மரம் 25 மரம் அவ்வளவுதான். கிட்ட கிட்ட இருந்தாக்கா கொஞ்சம் சீக்கிரம் வேலை ஆகும். ஆமா, இதுக்கு நடந்து போறதுக்கும் அது எட்டாறதுக்கும் அதுவும் வெயிக்காலம் ஆயிட்டா ஒண்ணும் முடியறதில்ல. இப்ப அவ்வளவுதான் நம்மளுக்கு முடிஞ்சு. சரிண்ணா, இந்த பனை ஓலையெல்லாம் எதுனா பயன்படுத்துறீங்களா? ஓலாம் யாரும் கூரை கட்டுவாங்க. அதெல்லாம் கூட இப்ப யாரும் ஏற்று வெட்டுறதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதுக்கு விறகுக்கெல்லாம் அந்த ஓலையை பயன்படுத்த மாட்டீங்களா? இப்ப நாங்க எரிவுற வரைக்கும் எடுத்து எரி விட்டுக்குவோங்க. எல்லாம் அது எடுத்துக்கும். தேங்காய் பட்டை இதெல்லாம் விறகு வாங்கி போட்டுக்குவோங்க. அது கெட்டியா கொச்சி வரும்போது விளக்கெண்ணெய் விடுவோங்க. அது விளக்கெண்ணெய் விட்டு கொஞ்சம் தொலைவனாக்க அப்புறம் பதம் எடுத்து பார்த்தா நல்லா உருண்டை கோழி மாதிரி வந்தாக்க அப்புறம் எடுத்து ஊற்றி உரைச்சி ஊற்றிடுவோங்க. வருஷத்துக்கு எவ்வளோ நேரம்? அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம்லாம் 10 நிமிஷம். ஆமாம் நல்லா உரைச்சா கொஞ்சம் 10 நிமிஷம். கொஞ்சம் இது லேட்டாக உரைச்சா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். ஆமாம் ஆமாம், நாம் உரைக்கிற அளவுக்கு. ஆமாம். வரிசைன்னா அது கொஞ்சம் கெட்டி ஆச்சுன்னா அப்புறம் எடுத்து குளியில் ஊற்றினா அது அப்படியே சுண்ணாம்பு கலக்கிற வேலை கிடையாது. ஏன்னா மரத்திலேயே கலந்துருக்கு. ஆமாம், அங்கெல்லாம் எந்த கிடையாது. விளக்கெண்ணெய் ஒன்று மட்டும் தான் விடுவோங்க. அதை கெட்டி ஆகிறதுக்கோசம் விளக்கெண்ணெய், பதம் வரத்துக்கு மட்டும் விளக்கெண்ணெய் விடுவோங்க. சும்மா கொஞ்சம் லைட்டாக விட்டு அப்படியே பதம் பிடிச்சி செய்யறது. இங்கே எதுவும் சுண்ணாம்பு தூள் அது இது எதுவுமே கிடையாது. நாங்கள் வெள்ளத்துக்கு அது இது கரும்புக்கு போடுறாங்க. அது சோடா தான் போடுவாங்க. இதுக்கெல்லாம் அதான் எங்க சைடு நாங்க போட மாட்டோம். நாங்க வந்து நேரடியா இது பண்ணுவோம். இன்னும் இது சொல்றது வந்து நீங்க அந்த நாட்டு சக்கரை சொல்றாங்கல்ல, அதுக்கு தான் சோடாலாம். அதான் சோடா போடுவாங்க தெரியும் நம்மளுக்கு. சொன்னாங்க. சரி, ரொம்ப நன்றி.